ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிண்டு ஃபுட்டீஸ் கிச்சனில் சம்பா வெஜ் புலாவ் மாதிரி பண்ண போகிறேன். கிச்சடி பார்க்கலாம் வாங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு நான் காமிக்கிறேன் வாங்க. ரவை ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை, இது ஒரு ஸ்பூன் தயிர், இது ஆயில், உப்பு, கருவேப்பிலை, காய் பாருங்கள். ஒரு கப்பு கேரட்டு, ஒரு கப்பு பீன்ஸு, ஒரு கப்பு தக்காளி, ஒரு கப்பு வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு கப்பு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வேணுன்ற கரம் மசாலா பவுடர்ஸ். இப்போ செய்யும் போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டேன். தேவையான ஆயில் நம்ம விட்டுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சதும் இந்த மசாலா ஐட்டம்ஸை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் வறுபட்டதும் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும். அது முதல்ல சேர்த்துக்கலாம். எண்ணெயில் எவ்வளோ நேரம் வதங்கினாலும் அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அடுத்தது ஒரு காய்கறியாக சேர்த்துக்கலாம். கேரட் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன். ஒரு கப்பு பீன்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு கப்பு உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுருக்கேன், இல்லைன்னா அது கலர் மாறிடும் இல்லைங்களா, அதனால். பச்சை பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ணிவிட்டு பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கின்னு இப்போ தக்காளி நல்லா எண்ணெயிலே காய்ங்க வெந்து வரும். கொஞ்சம் போல் புதினாவை இப்போ சேர்த்துக்கிறேன். அப்புறமா கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ சால்ட்டு சேர்க்கிறேன். நல்லா காய் வெந்து வருங்க. இப்போ கொஞ்சம் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா ஜெலிச்சு நான் முரத்தில் கொட்டி புடச்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து வறுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப்பில் தானே நம்ம ரவை போட்டோம். இப்போ அதுக்கே தண்ணி வைக்கலாம் பாருங்கள். வெந்நீர்,
விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறி ரவை வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தோம்னா உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கலந்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி விட்டதும் ஒரு லிட்டு போட்டு மூடி வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். அப்பப்போ கொஞ்சம் கலரலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொலன்னு உதிரி உதிரியாக வந்திருக்கு. நல்ல ஹெல்தி ஃபுட்டு, நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது தயிரோட லெமன் பிக்கலோட வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.